தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக கட்டிட பணிகள் ஏறக்குறைய முடிவுற்ற நிலையில் கடந்த 3 வருடங்களாக திறக்கப்படாமலேயே உள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், பணிகள் முடிவுற்றும் திறக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் புதிதாக அங்கு இருக்கிறார்களே, அவர்கள் கூறுவது என்னவாக இருக்கின்றது? சொல்லுங்கள். அதாவது மோகன், ரூபாய் 118 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட தென்காசி புதிய மாவட்ட ஆட்சியர் கட்டிடம் திறப்பு விழா காணப்படாமல் பழுதடைந்தும் முட்புதல்கள் அடைந்தும் பெரும் பாலைவனத்தில் இருப்பது போல் மாவட்ட ஆட்சியர் புதிய அலுவலகம் காட்சியளிக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு இதில் உள்ள சட்டத்திட்டங்களை கலைந்து சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு அந்த தென்னை மாவட்டமாக இருந்த போது நிர்வாக காரணங்களாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பினாலும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டமானது 2019ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து 2ஆக பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக உயரமானது. பிரிக்கப்பட்ட நாளில் இருந்து தென்காசி மாவட்டத்துக்கான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் என பல கட்டிடங்கள் எழுப்பப்பட வேண்டிய சூழல் இருந்தது. இதில் 118 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த அலுவலகமானது தீர்மானிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பணியில் ஏறக்குறைய முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த தென்காசி மாவட்டம் என்பது 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு பாராளுமன்ற தொகுதியும் உள்ளடங்கிய பகுதியாகும். மாவட்டத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுக வேண்டிய நிலையில் போதிய வசதி இல்லாத கட்டிடத்தில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது இயங்கி வருகிறது. மக்களின் விண்ணப்பப்படி 118 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த கட்டடம் கட்டப்பட்டது. தற்போது அங்கு உள்ள அந்த ஜன்னல்கள், கதவுகள் பழுதடைந்தும் அந்த ஏசி அமைக்கப்பட்ட அந்த ஏசிகள் பழுதடைந்தும் பல்வேறு அந்த முட்புதல்கள் அந்த பகுதி முழுவதுமே சூழ்ந்து ஒரு பெரிய பாலைவனத்தில் இருப்பது போல் அந்த கட்டிடம் தற்போது காட்சியளிக்கிறது. தற்போது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தற்போது அந்த கட்டிடம் பழுதடைந்து காணப்பட்டு வருகிறது. அது பகுதியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் என்பது கட்டப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. தற்போது மாவட்டத்திலிருந்து பல்வேறு கட்டட பணிகள் முடிவடைந்து தற்போது அந்த பணிகள் முடிவடைந்து பல்வேறு மக்கள் பணிகளுக்காக அந்த கட்டிடங்கள் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டும் தற்போது அந்த கட்டிடம் என்பது திறக்கப்படாததால் சமூக ஆர்வலர் மத்தியிலும் தற்போது இந்த மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 3 வருடங்களாகியும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இந்த கட்டிடம் என்பது இருந்து வருகிறது. இதனால் பசுமை தீர்ப்பாயம் சட்ட முறைகள் என வழக்குகள் இருந்தாலும் மக்களின் நலனில் அக்கறை உள்ள தற்போது முதல்வர், அதாவது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இதுல அக்கறை காட்டி தற்போது இதில் உள்ள சட்ட திட்டங்களை ஆராய்ந்து கலைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என்று ஒரு சமூக ஆர்வலர் ஒருவர் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதுபோல் இதே அப்படியே அரசு கவனிக்கப்படாவிட்டால் தற்போது இந்த கட்டணம் என்பது முழுமையாக சேதமடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கும் அரசு அலுவலக பயன்பாட்டுக்கும் இருக்காதவாறு அங்கங்கே சேர்ந்து விழுந்து விழக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவக்கூடும். அதனால் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இந்த அரசு இதில் உள்ள சட்டத்திட்டங்களை கலைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் தற்போது இந்த கட்டட பணிகள் முழுமையடைந்து தற்போது அனைத்து அறைகளுமே அனைத்து வகையான அனைத்து அந்த கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டு தற்போது அங்கு உள்ள அந்த பர்னிச்சர் வகைகள் முதற்கொண்டு அங்கு வைக்கப்பட்டு உள்ளது. ஆனால் இதுல இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்வு காணப்பட்டு இது உடனடியாக திறக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே மாவட்டம் தென்காசி மாவட்டம் என்பது 5 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய மாவட்டமாகும். இதனால் இங்கு வரக்கூடிய மக்கள் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது ஒரு பெரிய அளவில் இல்லாத அளவிற்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இந்த கட்டடங்கள் இருப்பதால் ஒரு சில கட்டடங்கள் அரசு கட்டடங்கள் பல்வேறு பகுதியில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வருவதாகவும்
தற்போது இந்த கட்டடத்தை வந்து உடனடியாக திறந்தால் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரக்கூடிய மக்கள் வந்து எளிதாக, அதாவது புதிய பேருந்து நிலையம் அருகிலே இது இருப்பதால் அது அருகிலே வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கிறது. அதுபோல் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் திறக்கப்பட்டால் வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த பொதுமக்கள் வந்து எளிதில் வந்து அந்த ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். இதனால் வந்து புதிதாக பொறுப்பேற்று உள்ள இந்த அரசு இதில் வந்து முழுமையாக கவனம் செலுத்தி 118 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வந்து முழுமையாக இதில் வந்து முதலீடு செய்து தற்போது இந்த கட்டடம் வந்து ஒரு ராஜகோபுரம் போல் வந்து கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது. இதனால் வந்து இதில் உள்ள சட்டங்களை வந்து கலைந்து உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே 3 வருடங்களாக அந்த கட்டடம் கட்டப்பட்டு தற்போது அங்குள்ள ஜன்னல் கதவுகள், ஏசி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் வந்து முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. மேலும் இதை இன்னும் நீடித்தால் இந்த கட்டடம் வந்து யாருக்குமே உதவாதவாறு இது வந்து இருக்கும் என்பது இவருடைய கோரிக்கையாக உள்ளது. அதனால் வந்து உடனடியாக இதை திறப்பதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன். தென்காசி மாவட்டம் தனி மாவட்டமாக 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு இந்த மாவட்டத்திற்கு தேவையான காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில், மிகுந்த ஒரு சோதனைகளும் கஷ்டங்களுக்கும் போராட்டத்துக்கு மத்தியில் தென்காசி புதிய பஸ் நிலைய அருகில் கட்டப்பட்டது. கட்டப்பட்டு 118 கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டி 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே மக்களுடைய வரிப்பணம் 118 கோடி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இல்லாத ஒரு அவல நிலையில் இருக்குது. இந்த பகுதி எந்த ஒரு கட்டிடம் கட்டணும், எந்த ஒரு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் தென்காசி பகுதி என்பது மிக மிக பின்தங்கிய நிலையிலே 2 மேம்பாலங்கள் கட்ட முடியாமல், ரயில் போக முடியாமல், இந்த மாவட்டத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் ஒன்றடங்கி குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே இந்த ஒரு அவல நிலைக்கு இத்தனை ஆண்டுகளாக தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழக அரசு இந்த மக்களுக்கு தென்காசி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அலுவலகத்தை இந்த சட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து உடனடியாக திறந்து தர வேண்டும் என்று 15 லட்சம் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.